ஓம் நம சிவாய. இன்று மகா சிவராத்திரி. இந்த நாளில் நம்ம சிவபெருமானை மட்டும் கிடையாதுங்க, நம்முடைய குல தெய்வத்தையும் நம்ம இந்த எளிமையான முறையில் வணங்கி வழிபட்டாலே போதும், வாழ்க்கையில் தீராத கஷ்டமும் தீருங்கிற ஐதீகம் இருக்குது. அப்படிப்பட்ட மிக முக்கியமான விஷயத்தை தான் இப்போ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். எல்லாருக்குமே தெரியும், மகா சிவராத்திரியில் இன்றைக்கி ராத்திரி எல்லாம் கண்விழித்து 4 கால பூஜைகளை பங்கேற்றுக்கிறது, அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கறது, இப்படி சின்ன சின்ன விஷயங்கள், தானங்கள், நம்ம சொல்ல வேண்டிய ஸ்லோகங்கள், இது மாதிரியெல்லாம் செஞ்சாலே போதும் குடும்பத்துக்கு பலவித நன்மைகள் வரும். ஆனால் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், மகா சிவராத்திரினால் குல தெய்வத்தை நம்ம நினைத்து வழிபட்டாலே போதும், நமக்கு எப்படிப்பட்ட கர்ம வினைகளும் கஷ்டங்களும், அதுவும் குடும்பத்தை போட்டு ஆட்டி படைக்கின்ற ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நமக்குள்ளே ஓடிட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள்னால் இன்றைக்கி மகா சிவராத்திரி நாள் தான். ஏன்னா இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரி நாளில் யார் ஒருத்தவங்க குலதெய்வத்தை நினைத்து நம்ம வழிபடுறோமோ, குலதெய்வ கோவிலுக்கு போகிறது, அந்த கோவிலில் போயிட்டு ஏதாவது அங்கே போயிட்டு தீபம் ஏற்றி வழிபடுறது, இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செய்கிறப்ப வாழ்க்கையில் நம்முடைய குடும்பமானது நல்லா தழைச்சி முன்னுக்கு வருங்கிற ஐதீகம் இருக்குது. ஆனால் அப்படி எல்லாருக்குமே நிறைய பேரால், நிறைய குடும்பத்தால் இப்படி குலதெய்வ கோவிலுக்கு போக முடியறதில்ல. எல்லாருக்குமே வேலை நிமித்தமாக நம்ம வெளியூர்லாம் இருக்கோம். அப்படிப்பட்டவங்க உங்களுடைய வீட்டிலேயே நம்ம எளிமையான முறையில் குலதெய்வத்தை இன்றைக்கி மாலை நேரத்திலேயோ இன்றைக்கி ராத்திரியிலையோ இப்படி ஒரு தீபம் மட்டும் ஏற்றி கூட வழிபடலாம். சின்னதான ஒரு அகலை எடுத்துக்கோங்க, அதில் நல்லா மஞ்சள் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சுட்டு என்ன பூக்கள் இருக்கோ அந்த பூக்களால் வச்சு சுவாமிக்கு உங்களுடைய குல தெய்வத்துக்கு ஏதாவது ஒரு நிவேதனம், ஒன்றுமே இல்லை, பதிவு தாமதமாக தான் பார்த்தா கூட பரவாயில்ல, 2 வாழைப்பழம் இல்லாட்டி ஒரு கல்கண்டு இல்லை டேட்ஸ் இருக்கும் வீட்டில், அப்படி ஏதாவது சின்ன சின்ன பொருட்கள், ஒன்றுமே இல்லாட்டி கூட சின்னதான ஒரு பித்தளை தட்டில் கொஞ்சம் நாட்டு சக்கரை இருக்குது பார்த்தீங்களா, அது வச்சுட்டு நீங்கள் வழிபட்டால் கூட போதும். ஏதாவது எளிய நிவேதனங்கள் வச்சு பூ வச்சு ஒரே ஒரு தீபம், நல்லெண்ணெய் தீபம் மட்டும் ஏற்றிட்டு ஆத்மார்த்தமாக உங்கள் குடும்பத்தில் உங்கள் குலதெய்வத்தை நினைத்து, உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டங்கள் இது மாதிரி எங்களுக்கு தீரணும், தீர்த்து கொடுக்கணும், இது மாதிரி தீர்த்து கொடுத்தா நாங்கள் அடுத்த முறை சீக்கிரமாகவே குலதெய்வ கோவிலுக்கு பொங்கல்லாம் வைக்கிறோம் அப்படின்னு நீங்கள் ஆத்மார்த்தமாக இன்றைய தினம் நீங்கள் வேண்டி பாருங்களேன். நிச்சயமாக குலதெய்வத்துடைய அருளாலும் சிவராத்திரியில் வரக்கூடிய இந்த மிக அற்புதமான ஒரு நாளுடைய அந்த யோகத்துடைய அருளாலும் உங்கள் குடும்பத்துக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். அதனால் எளிமையான முறையில் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணுங்கள். நம்முடைய வீட்டில் எவ்வளோ பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் அதை நிச்சயமாக மறைஞ்சு போயிருங்க. ஏன்னா அவ்வளோ சக்தி வாய்ந்த குலதெய்வத்துடைய ஒரு வழிபாடு. எளிமையான முறை தான், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், குடும்பத்துக்கு நல்லதே நடக்கும். நன்றி.